வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். குடும்பத்தோடு கைது செய்யப்பட்டார் கெஹலிய ரம்புக்வெல. என்பிபிக்கு எதிரான போராட்டத்தில் நாவல். கிணற்றில் தவறி விழுந்து 6 வயது சிறுமி பலி. மன்னார் மடு பிரதேசத்திலிருந்து முருங்கன் பகுதியில் உள்ள பாடசாலைக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்த பாடசாலை மாணவி மீது இராணுவ சிப்பாய் ஒருவர் பாலியல் சேட்டை மேற்கொண்ட நிலையில் குறித்த சிப்பாய் முருங்கன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று புதன்கிழமை காலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவ தொடர்பில் பாடசாலை மாணவி முருங்கன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் முருங்கன் போலீசார் இராணுவ சிப்பாயினை கைது செய்துள்ளார். அத்துடன் மேலதிக விசாரணைகளை முருங்கன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மனைவியும் மகளும் ஊழல் மற்றும் பண மோசடி விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் சட்டவிரோதமாக பணம் மாற்றியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு நேற்று காலை அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் குறித்த கைது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் உடுவலகே சந்தமாளி மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டமானது கொழும்பு மாநகர சபை முன்பாக நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சாவும் கலந்து கொண்டார். கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் உடுவடகே சந்தமானி நேற்று முன்தினம் இரவு கிராண்ட் பாஸ் பகுதியில் வைத்து தாக்குதலுக்குள்ளானார். இதன்போது தான் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் குழுவினால் தாக்கப்பட்டதாக கூறியுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் புதிய தவிசாளர் தேர்வு தொடர்பில் ஏற்படுத்தப்பட்ட கொண்டாட்ட நிகழ்வின் போது அவர் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார். மேலும் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தாக்கப்படுவதை கேள்விப்பட்டு அந்த இடத்திற்கு வருகை தந்த அவரின் கணவரும் தாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் உள்ள பல மனித புதைக்குழிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை என நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். சரியான தகவல்கள் இல்லாமல் அரசாங்கம் இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க தயாரில்லை எனவும் நீதியமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மண்டைத்தீவில் உள்ள மனித புதைக்குழிகள் குறித்து வெளியிடப்படும் தகவல்கள் வதந்திகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இருப்பினும் திருக்கேதீஸ்வரத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மனித உடல் பாகங்கள் கார்பன் டேட்டிங் சோதனைகளுக்காக புளோட்டோரியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிகாரிகளுக்கு விளக்கமறியல். குறிவிட்ட போலீஸ் நிலையத்தில் வழக்கு பொருட்களை முறையாக ஒப்படைக்க தகவலியதற்காக பணியிடம் செய்யப்பட்ட 4 போலீஸ் அதிகாரிகள் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இரத்தபுரி நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே 29ஆம் தேதி குறிவிட்ட பொகாரவ பகுதியில் இந்த அதிகாரிகள் நடத்திய சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோத மதுபானம் வைத்திருந்ததாக கண்டறியப்பட்ட ஒருவர் குறிவிட்ட போலீஸ் நிலையத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஆனால் சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கு பொருட்கள் முறையாக ஒப்படைக்கப்படவில்லை. இதன்படி இரத்தினபுரி சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளரின் உதவியின் பேரில் இரத்தினபுரி குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணையின் அடிப்படையில் இவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறை நகர சபையின் புதிய தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தவமல சுரேந்திரநாதன் தெரிவாகியுள்ளார். வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தி பாபு தலைமையில் நேற்று காலை 8:30 மணிக்கு பெரும்பான்மை உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய தவிசாளரை தேர்வு செய்யும் நிகழ்வு பகிரங்கமாக இடம்பெற்றது. மொத்தமாக 16 உறுப்பினர்களை கொண்ட வெல்வெட்டித்துறை நகர சபைக்கு நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 7 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 5 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களையும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி 1 ஆசனத்தை கைப்பற்றியது. தவிசாளர் பதவிக்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தவமல சுரேந்திரநாதனுக்கு 7 பேரும், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட மகாலிங்கம் மயூரனுக்கு 6 பேரும் ஆதரவு வழங்கினார்கள். தேசிய மக்கள் சக்தியை தேர்ந்த 3 பேர் நடுநிலை வகித்தார்கள். உபதவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் கட்சியைச் சேர்ந்த நாகதம்பி பத்மநாதன் தெரிவு செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர பகுதியில் கிணற்றுக்கள் தவறி விழுந்த 6 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரம் சிறுமி கிணற்றினை மூடி அடைக்கப்பட்டிருந்த வலை மீது இருந்து விளையாடிய போது வலை அறுந்து சிறுமி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த சிறுமியின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இரத்தினபுரியில் கிரியல்ல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கொட்டபொத்தாவு பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியுள் வைத்து ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார்.
இந்த கொலை சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரியல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொலன்னாவு நகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு அதிக வாக்குகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு நரகன் பிகே சுசில் குமார கொஸ்தாவில் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாராவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. கொலநகர் நகரசபையில் தலைவர் மற்றும் பிரதி தலைவர் நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிர்வாகக்குழு மற்றும் கட்சியின் செயற்குழுவின் முடிவுக்கு இணங்க செயற்படாததால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அவரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சப்ரம பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் ஆண்டு மாணவன் சரித் தில்ஷான் தயானந்த் கடுமையான பகடிவதைக்குள்ளாகி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தினூடாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரியும் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட கோரியும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமைகளையும் ஜூலை 18ஆம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எஸ் துரைராஜா, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜெனக் டி சில்வா ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் இந்த மனு இன்று அழைக்கப்பட்டது. சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்தியதற்காக மனுவை ஜூலை 18ஆம் தேதி அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து வானம் மீடியாவின் செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.